ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்க ஜில்லாடி ஜீவா. வாழ்க்கையில நாம எத்தனையோ பேரை மீட் பண்ணலாம். ரெண்டாவது அல்லது மூணாவதா கூட ஒருத்தரை ரொம்ப ஆழமா காதலிக்கலாம். ஆனா அந்த முதல் காதல், ஃபர்ஸ்ட் லவ், அத மட்டும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மால மறக்கவே முடியாது. ஏன்? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? அது ஒரு வயசு கோளாறு, டைம் பாஸ்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா சைக்காலஜியும் அறிவியலும் இது வெறும் உணர்ச்சி இல்ல, இது மூளையில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய மேஜிக்னு சொல்லுது. நம்ம மூளை ஏன் முதல் காதல மட்டும் தனியா சேவ் பண்ணி வைக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற 25 சைக்காலஜி காரணங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க முதல் காதல் ஞாபகம் வந்தா ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு இந்த கதையை கேளுங்க. 1. த பிரைமசி எஃபெக்ட். முதல் பதிவு. சைக்காலஜில பிரைமசி எஃபெக்ட்னு ஒன்னு இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த முதலா செய்யும் போது நம்ம மூளை அதை HD குவாலிட்டியில ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிடும். அதனாலதான் முதல் சைக்கிள் ஓட்டுனது, முதல் காதல், இது ரெண்டும் மறக்கவே மறக்காது. 2. டோபமைன் வெள்ளம். த ஹார்மோன் ரஷ். முதலா ஒருத்தர் மேல காதல் வரும்போது நம்ம மூளையில டோபமைன், ஆக்சிடோசின் அப்படிங்கிற காதல் ஹார்மோன்கள் ஒரு சுனாமி மாதிரி சுரக்கும். அந்த மாதிரி ஒரு போதைய மூளை அது வரைக்கும் உணர்ந்ததே கிடையாது. 3. கள்ளக்கபடம் இல்லாத மனசு. பியோர் இன்னசென்ஸ். முதல் காதல்ல எந்த லாஜிக்கும் இருக்காது. இவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பார்க்கறாங்கன்னு எந்த கணக்கும் பார்க்காம வெறும் மனச மட்டும் பார்த்து விழுற சுத்தமான காதல் அது. 4. ஃபிளாஷ் பல்ப் மெமரி. பல வருஷம் ஆனாலும் அவங்க அன்னைக்கு என்ன கலர் சட்டை போட்டிருந்தாங்க, எப்படி சிரிச்சாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட உங்க மூளையில ஒரு போட்டோ மாதிரி பதிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபிளாஷ் பல்ப் மெமரி. 5. பயம் இல்லாத காதல். லாக் ஆஃப் ஃபியர். முதல் காதல் வரும்போது பிரேக்கப், ஏமாற்றம், கண்ணீர் இதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியாது. எந்த ஒரு பயமுமே இல்லாம 100% நம்ம மனசை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிற ஒரே நேரம் அதுதான். 6. அடையாள உருவாக்கம். ஐடென்டிட்டி ஃபார்மேஷன். கரெக்டா அந்த டீனேஜ் வயசுல தான் நம்ம யாரு அப்படிங்கிற நம்மளோட கேரக்டர் உருவாகும். அந்த பருவத்துல அவங்க உள்ள வர்றதால நம்ம கேரக்டரோட ஒரு பகுதியாகவே அவங்க மாறிடுவாங்க. 7. முதல் ஸ்பரிசம். த ஃபர்ஸ்ட் டச். முதலா அவங்க கையை பிடிக்கும் போதோ அல்லது தோல் உரசும் போதோ மூளையில் உள்ள நரம்பியல் நெட்வொர்க், நியூரல் நெட்வொர்க் ஒரு புது அதிர்வலைகளை உருவாக்கும். 8. அடிப்படை அச்சு. நியூரோலாஜிக்கல் டெம்ப்ளேட். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, உங்க முதல் காதல் தான் உங்க வாழ்க்கையோட காதல் அளவுகோல், பெஞ்ச்மார்க். அதுக்கப்புறம் நீங்க யாரை லவ் பண்ணாலும் உங்க மூளை தெரியாமலே அவங்கள உங்க முதல் காதலோட கம்பேர் பண்ணி பார்க்கும். 9. த ஹேலோ எஃபெக்ட். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு உங்க மனசு அவங்கள ஒரு கடவுள் மாதிரி நினைக்கும். அவங்க குறைகள் எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. 10. பழைய காயங்கள் இல்லாதது. நோ பேகேஜ். ரெண்டாவது காதல்ல பழைய பிரேக்கப் பயம் இருக்கும். ஆனா முதல் காதல்ல கடந்த கால வலிகள், காயங்கள், பாஸ்ட் ட்ராமா எதுவுமே இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷான மனசு இருக்கும். சென்சரி மெமரி. சென்சரி ட்ரிகர்ஸ். இன்னைக்கும் எங்கேயோ ஒருத்தர் அந்த பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு போனா அல்லது அவங்க யூஸ் பண்ண சோப் வாசம் வந்தா உடனே உங்க மூளை பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற உங்க முதல் காதல் கிட்ட உங்களை கூட்டிக்கிட்டு போகும். ஆல்ஃபேக்டரி மெமரி. இசைக்கும் காதலுக்கும் உள்ள தொடர்பு. எந்த பாட்டை கேட்டாலும் அது அவங்களுக்காகவே எழுதப்பட்ட மாதிரி தோணும். இன்னைக்கும் அந்த பழைய பாட்டை கேட்கும்போது உங்களை அறியாமலே கண்கள் கலங்கும். முற்று பெறாத விஷயங்கள். ஜெய்கார்னிக் எஃபெக்ட். மனித மூளை முடிஞ்சு போன விஷயத்தை விட பாதியில நின்ன விஷயத்தை தான் அதிகம் ஞாபகம் வச்சுக்கும். நிறைய பேருடைய முதல் காதல் பாதியிலேயே பிரிஞ்சு போறதால மூளை அதை ஆயுசுக்கும் மறக்காது. எதிர்கால கனவுகள். ஃபியூச்சர் மேப்பிங். முதலா இன்னொருத்தர் கூட வாழ போறோம், அவங்களுக்கு இந்த பேரு வைக்கலாம், இங்க வீடு கட்டலான்னு மூளை முதலா ஒரு மிகப்பெரிய எதிர்கால கோட்டையை கட்டியிருக்கும். பலவீனங்களை ஏற்றுக்கொள்வது. வல்னரபிலிட்டி. முதலா நம்ம வீட்ல இருக்கிற கஷ்டம், நம்மளோட மைனஸ் எல்லாத்தையும் எந்த தயக்கமும் இல்லாம இன்னொருத்தர்கிட்ட காட்டி அழுது ஆறுதல் தேடுவோம். நாஸ்டால்ஜியா. கடந்த கால ஏக்கம். சில நேரங்கள்ல நீங்க உங்க எக்ஸ மிஸ் பண்ண மாட்டீங்க. அவங்க கூட இருக்கும்போது எந்த கவலையும் இல்லாம சுத்துன அந்த பழைய உங்களை, யங்கர் யூவை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. 17. எதையும் எதிர்க்கும் துணிவு. ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்.
காதல் ஹார்மோன்கள் உச்சத்துல இருக்கும்போது அவங்களுக்காக உலகத்தையே எதிர்க்கலாம், வீட்டை விட்டு வரலான்னு எந்த லாஜிக்கும் இல்லாம மூளை பயங்கர தைரியத்தை கொடுக்கும். 18. எமோஷனல் இம்ப்ரிண்ட். மூளையோட உணர்வு மையமான அமிக்டாலா முதல் காதலோட எமோஷனை ஒரு நிரந்தரமான டாட்டூ மாதிரி மனசுல பதிச்சிடும். 19. மெனக்கெடல் இல்லாத காதல். எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு எந்த பிளானிங்கும் இல்லாம ரொம்ப நேச்சுரலா அருவி மாதிரி கொட்டுற காதல் அது. 20. முதல் வலி, த ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக். காதல் எப்படி முதன்முறையோ அதே மாதிரி அந்த பிரிவின் வலியும் மூளைக்கு புதுசு. அந்த முதல் பிரேக்கப் வலி உடம்புல நடக்கிற ஒரு பெரிய ஆபரேஷனுக்கு சமமான வலிய மூளையில ஏற்படுத்தும். 21. காலத்தின் மாயை, டைம் ரிலேட்டிவிட்டி. அவங்க கூட பேசும்போது பல மணி நேரம் ஒரு நிமிஷம் மாதிரி பறக்கும். அவங்க பேசாதப்போ ஒரு நிமிஷம் பல வருஷம் மாதிரி நகரும். 22. ஒருவரை முழுமையாக நம்புவது, ஆப்சல்யூட் ட்ரஸ்ட். இவங்க நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு 100% எந்த சந்தேகமும் இல்லாம ஒரு உயிரை முழுசா நம்புறது முதல் காதல்ல மட்டும்தான் நடக்கும். 23. நம்மை நாமே மாற்றிக்கொள்வது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு சாதாரண பையனையோ பொண்ணையோ ஒரு கவிஞனா ஒரு பொறுப்பான ஆளா மாத்துற சக்தி அந்த முதல் காதலுக்கு மட்டும்தான் இருக்கு. 24. இழந்த வசந்தம், த லாஸ்ட் ஸ்பிரிங். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த முதல் காதல்ல கிடைச்ச அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை மறுபடியும் விலைக்கு வாங்க முடியாது. 25. மாற்று இல்லாத உணர்வு, இர்ரிப்ளேசபிள் ஃபீலிங். கடைசியா ஒரு வார்த்தை, உங்க முதல் காதலை விட 1000 மடங்கு பெட்டரான, அழகான, அன்பான ஒருத்தர் உங்க வாழ்க்கையில வரலாம். ஆனா அந்த முதல் முறையா காதலில் விழுந்த அந்த உணர்வை, the feel of first time, இந்த உலகத்துல யாராலையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சொல்லப்படாத, ஆழமா புதைக்கப்பட்ட ஒரு முதல் காதல் கதை கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வந்தாங்க? உங்க முதல் காதலோட பேரோட முதல் எழுத்த மட்டும், ஃபர்ஸ்ட் லெட்டரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வாழ்க்கை எதை நோக்கியோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா சில நினைவுகள் மட்டும் நம்மள எப்பவுமே உசுரோட வச்சிருக்கும். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களின் அந்த முதல் காதலுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.